கடகம். நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக கால் பண்ணி, கடகராசி நல்ல வேலை நீ வந்து இந்த அஷ்டம சனி முடிஞ்சவொடனே கொஞ்சம் நிம்மதியாகும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு செக்கை வச்சுருக்கேன். ராகு வரும், சனி வந்து என்னது அது வந்து கெட்டதை செய்யாது, பட் நல்லதை செய்யலாம் எதிர்பார்க்காதீங்க, பட் மற்றவங்களாம் அப்படி சொன்னாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டேன். சனிக்கும் கடகத்துக்கும் பெருசாக லக்கு தொடர்புலாம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் ஒரு பைப் லைன்லாம் கனெக்ட் ஆகலை, அந்த விஷயம் இப்படிலாம் புரிஞ்சிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று கடகம் வந்து நிறைய பேருக்கு டிசம்பர்லேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக நான் சொன்னேன் இந்த மாதிரி டிசம்பரில் வந்து நம்ம வந்து கடகத்தில் ஏதாவது டிரான்சிட்லாம் ஃபேவராக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக டைம் எடுத்துக்கலாமே, ஏன்னா குரு சேஃபாக 11 இருக்கார், சனியும் மாற போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் சாட்டனை பற்றி உங்களுக்கு தெரியாது, பவர்ஃபுல் பிளானட் இருந்து சாட்டன். கடகத்தில் சந்திரன் சனி வக்ர காலம் கூட இல்லாமல் 8ஆம் இடத்துல போய் பொசிஷன் எடுத்திருக்கு. விபதிராஜோகம்லாம் இருக்குது, ஆனால் குரு பார்வை இருந்தால் விசேஷம் இருந்திருக்கும், பட் பார்வை கிடையாது. இந்த சமயத்தில் வேக வேகமாக ஏதாவது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போயிட்டு துருன்னு ஏதாவது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுங்க, கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னா குரு செவ்வாய் தான் மெயின் டாமினேட்டிங் பிளானட்ஸை தான். இப்போ செவ்வாய் வந்து நீச்சமாக கடகத்துலேயே இருக்கா, வக்ரமாக அடைய போகுது. செவ்வாய் வந்து உங்கள் தொழில் கிரகமாக வருது, கடகத்துக்கு 8ல் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. அப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியை சேர்ந்தவங்க நான் வேலையை மாற்றிடுறேன், நான் அதை மாற்றிடுறேன், நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் ஃபாரின் போக போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லக்னமும் உங்கள் ஜனன ஜாதகமும் கரெக்டாக தான் பண்ணலாம். இப்படி ஒரு பொது பலனில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை இழக்காதீங்க. எவ்வளோ பொறுத்துட்டீங்க, எவ்வளோ தாங்கிட்டீங்க, எவ்வளோ சமாளிச்சிட்டிங்க, எட்ஜுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 4.25 வருஷம் நீங்கள் வந்து அந்த பொறுமையை வந்து சமாளிச்சுட்டு வரீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, ஃபேமிலி 4.25 வருஷம் பெரிய பீரியடு. எவ்வளோச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டிங்க. ஜஸ்ட்டு ஹார்ட்லி இன்னும் 3 மாதம் கொஞ்சம் பொறுத்துங்க, டிரான்சிட் நடக்கும், நிறைய விஷயங்கள் மாறும். அந்த சனி விலகிட்டார்னா தடைக்கல்லை அவர் அப்படியே படிக்கல்லாக மாற்றுவார். காத்துன்ட்ருங்க, இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா செவ்வாயுடைய பொசிஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. சுக்கிரன் பார்வை இருக்கே, அது சில பேர் கேட்ட கேள்வி. சுக்கிரன் பார்வை வருதே டிசம்பரில் வந்து கடகத்தை பார்க்குறாரு சுக்கிரன் என்ன பண்ணுவார், சுகபோகத்தை தருவார். ஒரு 2 ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க, நியூ இயர் ஆஃபர் இருக்குன்னு போடுவாங்க, வாங்குவீங்க. நான் வெஹிக்கிள் வேணால் மாற்றிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான ஷூ வாங்குறேன் அதை வாங்குறேன்னு வாங்குவீங்க, ஹேண்ட்பேக் வாங்குவீங்க, இதெல்லாம் வாங்குவீங்க. சுக்கிரன் மொபைல் மாற்றிப்பீங்க. இதெல்லாம் சுக்கிரன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா சுக்கிரன் பார்வைனா என்ன, நல்ல செலவு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன பணத்தை செலவழி பொருளை வாங்கு, ஹாப்பியாக இருக்குது, அதெல்லாம் இப்போ சுக்கிரன் பண்ணும். வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வேணும், இப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குவாங்க, ஆஃபர் போயிட்டுருக்கு வாங்கிடுவோம். கொஞ்சம் சில பேர் ஜுவல் வாங்குவாங்க, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். இது சுக்கிரன் தான் பண்ணும். கொஞ்சம் சில பேர் நல்லா டூர் போவாங்க, சில பேர் சினிமா பார்ப்பாங்க, சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்படி இப்படி ஒருத்தருக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இதெல்லாம் சுக்கிரன் கொடுக்கும். பட் பணம் கொடுக்குமா, அதை வந்து அதே நேரத்தில் வேலையை கொடுக்குமா, வேலையில் மாற்றத்தை கொடுக்குமா, அதை கொடுக்குமா, இதை கொடுக்குமா, ஒன்றும் இல்லை. அதை புரிச்சுங்க. குரு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கார் உங்களுக்கு 11th ஹவுஸில். ஸோ குருவால் தொந்தரவெல்லாம் கிடையாது, கெட்டதில்லைன்றதே ஒரு நல்லது தானே, ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ராகுக்கு எது இடையூறு இல்லாமல் இருக்காங்க. ஹெல்த்து கடகத்துக்கு இன்னும் ஹெல்த்தில் ஏதாவது வார்னிங் இருக்கா, நிறைய பேர் கேட்ட கேள்வி. என்ன சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சேன், இனிமேல் ஹெல்த்தை பற்றிலாம் பயப்பட தேவையில்லையா, எனக்கு எல்லாம் சரியாயிடுமா சரி. ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கடகத்தில் சேர்ந்து நான் நிறைய பேரை பார்த்தேன். ஒரு 2.5 வருஷமாக 3 வருஷமாக சில அலர்ஜிக் சிம்டம்ஸு, சில பேருக்கு லங்ஸ் ரிலேட்டடு, சில பேருக்கு வந்து இந்த நோஸு, த்ரோட்டு, இயர் ரிலேட்டடான இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளமு, சில பேருக்கு போன்ஸில், சில பேருக்கு சில சின்ன விபத்துக்கள், இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஹெல்த்தில் வந்து ஃபேஸ் பண்ணதெல்லாம் கிளியராக ஒரு டைம் வந்துடுச்சு. அது அந்த நேரம் எப்படி இருக்குன்னா, இப்போ செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸ் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார்னா மருந்தை உள்ளே தள்ளுவார். இப்போ மருந்தை உள்ளே தள்ளுனா யார் வேணும் உங்களுக்கு, மருத்துவர் வேணும். இப்போ சரியான மருத்துவர் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இல்லை அவங்க நேரம் கொண்டு வந்துடும், கரெக்டான டாக்டர் மீட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடும். டாக்டர் சொல்லுவார் சர்ஜரி பண்ணிடலாங்க, இதோட இந்த ப்ராப்ளம் சால்வ்டு, அது பண்ண வைக்கும். சனி செவ்வாய்க்கு 8ல் நிற்கிது. அப்போ ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுற நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆரோக்கியத்தில் வந்து ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறீங்க, நல்ல விஷயம் அது. இப்போ சரியான மருந்து சாப்பிடுவீங்க, சரியான மருத்துவரை கண்டுபிடிப்பீங்க, அது அமையும், நேரம் அமையும். அப்போ நிவர்த்தி ஆகிறதுனால தானே நல்ல நேரம் இப்படி வருது. இப்போ செவ்வாய் வந்து நீச்சம் அடையும் போது என்னென்னா பிரச்சனைகளை முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாளாக ஒரு பூமி பிரச்சனை,
அதை வந்து சரி பண்ணணும். ஒன்று விற்க ட்ரை பண்ணுறேன், விற்க முடியல. ஒன்று வாங்க ட்ரை பண்ணுறேன், வாங்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படி நெருங்கி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இருக்கிறீங்க. இதெல்லாம் செவ்வாய் பேஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு.